ஒரு பொண்ணுக்கு எதுங்க உண்மையான சந்தோஷம்? நல்லா கோடி கோடியாக காசு இருந்து அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு உண்டான மரியாதையோ சுதந்திரமோ கிடைக்காத ஒரு இடம். இன்னொரு பக்கம் கஷ்டப்பட்டாலும் மனைவியை வந்து அன்பாக பார்த்துக்கிற கணவர். இந்த ரெண்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு உண்மையான சந்தோஷம் எது கிடைக்கும்? அன்பாக பார்த்துக்கிற கணவர்கிட்ட தான் கிடைக்கும் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் இன்றைக்கி வந்து இந்த சீரியலில் நடந்திருக்கு. வெல்கம் டு சீரியல் அரங்கம். இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி அழகே அழகு சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? நேற்று வந்து ரேவதி அவங்க அண்ணன் வீட்டுக்கு மலரோட பர்த்டேவை கொண்டாட போனது வந்து தங்கராஜுக்கு தெரிஞ்சு போயிடுது. மற்றவங்க யாருக்காவது பர்த்டேனா கூட அமைதியாக இருந்திருப்பாருங்க. ஆனால் மலருக்கு பிறந்தநாள் கொண்டாடுற அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து அந்த அந்த மலர் வந்து ஒரு பெரிய மனுஷி ஆயிட்டாளா? அவளுக்குலாம் ஒரு பிறந்தநாள் ஒரு கேடா? அதை வந்து கொண்டாடுறதுக்கு நீ வேற இங்கே பொய் சொல்லிட்டு வேற போயிருக்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வீடாக இருந்தால் மட்டும் பொய் சொல்லிட்டு போவியா நீ? இனிமே வந்து என்கிட்ட தெரியாமல் பொய் சொல்கிற மாதிரி உனக்கு எந்த ஒரு நினப்பும் வாழ்க்கையிலே வரக்கூடாது. அப்படியே நல்லா ஜம்முன்னு சொகுசாக கேட்ட நேரம் கேட்ட இடத்துல எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை இருக்கிறதுனால தானே உனக்கு வந்து இவ்வளோ திமிராகி போச்சு. நானும் பார்க்குறேன், ஒரு 2-3 தடவை வந்து சுத்தமாக நீ வந்து என்னங்க மதிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி தங்கராஜ் திட்டிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி இந்த மலரோட பிறந்தநாள் கொண்டாட வந்து இவ போயிருக்கா அப்படின்னதும், ஒரு வயசானவங்க கிட்ட பிள்ளைங்களை பார்த்துக்க விட்டு இவ பொய் சொல்லிட்டு போயிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே வந்து திட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் பாரு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி மதி வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தப்போ அந்த மதியோட தங்கச்சி மொபைல் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு வந்து யார் கூட பேசுகிற என்ன ஏதுன்னு நான் கேட்டதுக்கு, அதுக்கும் அன்றைக்கி வந்து நம்மளுக்கு எதுக்குங்க இதெல்லாம்ன்ற மாதிரி வந்து எதிர்த்து பேசினா. இன்றைக்கி இவங்க தங்கச்சிக்கிட்ட நான் வந்து பேசிகிட்ருக்கேன், நீ என்ன படிக்க போறியா வேலைக்கு போக போறியான்னு கேட்டுட்ருக்கேன். அவள் வந்து அவள் வேலையை கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு இவங்க அண்ணன் சொன்னால், இவளும் ஆமான்ற மாதிரி அமைதியாக வந்து நின்றுட்டுருக்கா. வர வர கொஞ்சம் கூட பயம் இல்லை, வாய்க்கொழுப்பு வந்து அதிகம் ஆயிடுச்சு. இன்றைக்கி உன்னை வந்து சும்மா விட போகிறது கிடையாது. வீட்டில் நல்லா சொகுசாக ஏசியில் கட்டிலில் வந்து தூங்குறதுனால தானே உனக்கு இவ்வளோ திமிரு. வா, இன்றைக்கி ஃபுல்லாக நீ வந்து வெளியில் தான் வந்து தூங்க போகிற அப்படின்ட்டு இழுத்துட்டு போய் வெளியில் வந்து விட்டுறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே தங்கராசு வேணாண்டா அதெல்லாம் வேணாண்டா, இனிமேல் அவன் வந்து பொய் சொல்ல மாட்டா, அதுக்காக நீ வந்து அவளை வெளியிலலாம் விடாதடா, பாவண்டா வேணாண்டா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தா என்னடா நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே தங்கராசு வந்து கேட்குறதில்ல. பார்க்கட்டும், நல்லா பார்க்கட்டும், அப்போ தான் இவளுக்கு வந்து கொஞ்சமாவது திமிரு வந்து அடங்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் இருந்தால் தான் இனிமேல் நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்ற நினப்பு அவளுக்கு வந்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேட்காம கதவை சாத்திட்டு உள்ளே வந்து வந்துடுறாரு. அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க, வேணாண்டா விடுடா, அவளை உள்ளே விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்குறதில்ல. ரேவதியும் பாவம், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க, என்னை உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரியும் அழறாங்க பாவம். எப்போ பாக்யராஜ்க்கும் தங்கராஜோட தங்கச்சிக்குமான கல்யாணம் வந்து நின்றுச்சோ அப்பயே ரேவதியை இந்த வீட்டில் வந்து கட்டி கொடுத்துருக்க கூடாதுங்க. அவங்க மனசில் வந்து அந்த கோவம் எப்படி இருந்தாலும் இருந்துகிட்டே தானே இருக்கும். இவங்க என்னமோ இந்த பொண்ணை வந்து கட்டிக்கிட்டதுனால அவங்க மாப்பிள்ளை வந்து பெரிய தியாகி அப்படின்ற மாதிரி வந்து ரேவதி வீட்டில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு ரேவதியும் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. ரேவதியும் சந்தோஷமாக இல்லை. அதே சமயம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இவரோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன் மலரோட பிறந்தநாள் கொண்டாடுறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? மலரெல்லாம் ஒரு ஆள், அவளுக்கு ஒரு பிறந்தநாளான்னு கேட்குறாங்க. ஏன் அவங்க எல்லாம் என்ன ஆள் இல்லையா? இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்தா பாக்யராஜ் வந்து மலரை வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, நைட் டிரைவ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்காக இப்போ பார்த்தா பைக்கையும் வந்து கடன்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பைக் வந்து கேட்குறாரு. அவருமே சரி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் மலருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, அவளுக்கு இன்றைக்கி பிறந்த நாள்டா, எனக்கு பைக் வேணும் அப்படின்னு கேட்க அவருமே வந்து பைக்கை வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து பார்த்தா மலர் வந்து பயந்து தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, எங்கள் மாமனார் மாமியார் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மதி வந்து ஃபுல் சப்போர்ட்டுங்க. மலருக்கு வந்து மதி ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, இங்கே யார் என்ன இது கேட்டாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கான டேவை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் வந்ததும் பாக்யராஜ் கூட மலரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அந்த பக்கம் போனது தான், மதி வந்து கதவை சாத்திட்டு உள்ளே கூட வரல, அவங்க மாமியார் வந்துடுறாங்க. அந்த வீட்டில் வாயை திறந்தாவே மலருன்ற வார்த்தை தானே கேட்கும். மலரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஏன் அவங்கள கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு வெண்ணி வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்றாங்க. தூங்கிட்டாளா? இந்நேரத்துக்குலாம் அவன் வந்து தூங்க மாட்டாளே, எப்பயும் சுரேஷ் வந்து வேலையிலேருந்து வந்துட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டதுக்கப்புறம் தானே தூங்குவா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இன்றைக்கி ஏதோ டயர்டாக இருக்குது, தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. சரி, இந்நேரத்துக்கு நீ வந்து வாசல்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை உங்கள் பையன் இன்னும் வரல, அதான் வராரா
வரான்னு பார்த்தேன் அப்படின்னது, என்னது உன் புருஷன் மேலே உனக்கு வந்து வாசல் வந்து வராரான்னு பார்க்குற அளவுக்கு அக்கறை வந்துடுச்சா, நீ அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டியே அப்படிங்கும்போது, இல்லை ஏதோ பைக் சத்தம் கேட்டது, அவர் தான் வந்துட்டாரோன்னு நினச்சி கதவை திறக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மாமியாருக்கு ஒரு நம்பிக்கையே வரல. சரி சரி நான் மலர் எழுப்பு, வெந்நீர் வேணும் அப்படிங்கும்போது, அவங்க இதுக்கு, அவங்க தூங்கட்டும், அவங்க தான் தூங்கிட்டாங்கல்ல, நானே வந்து வெந்நீர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயா, வேணாம் வேணாம், லைட்டாக சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு, இதுதான் வெந்நீர், எனக்கு இதுதான் போட தெரியும், நீ வந்து சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க. நல்லாவே பயப்படுறாங்க மதிக்கு. ஆனால் அவங்க வந்து இல்லை இல்லை நான் கரெக்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னதும், சூடு பண்ணி டம்ளரில் கொண்டு வந்துட்டு, அதான் ஃப்ளாஸ்கில் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அதே மாதிரி செஞ்சுறேன், எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் உள்ளே போய் படுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து உள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஏன் நீங்கள் நிற்கே விட மாட்டேன்ற அப்படின்ட்டு மலர் ரூம் எட்டி பார்க்குறாங்க. அப்புறம் மதி வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை இங்கே ஒரே வெக்கையாக இருக்குது, அதனால நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்க மாமியாரை சமாளிச்சிடுறாங்க மதி. இந்த பக்கம் அவுட்டிங் வராங்க இல்லையா, மலர் வந்து ஜாலியாக பாக்யராஜோட பின்னாடி உட்காந்துட்டு சந்தோஷமாக பாட்டெல்லாம் பாடிட்டு வராங்க. நான் வீட்லேயே கேட்கணும்னு நினச்சேன், கிளம்புற அவசரத்தில் வந்து நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். சரி நம்ம பைக் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பைக்கு அப்படின்னதும், அதுதான் நம்ம பைக் எங்கே, இது நம்ம பைக் இல்லைன்னு தான் எனக்கு தெரியுமே அப்படின்னதான், கவனிச்சிட்டியா நீ அப்படிங்கும்போது, அது என்ன என் புருஷனோட பைக் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்கிறாங்க. அதுவா, அது ஒரு பெரிய மலர், ஒரு பெரிய கதை என்னென்னா, நான் வாட்டர் வாஷ் கொடுத்துருந்தேன்ல, அந்த அண்ணன் வந்து திடீர்னு வந்து அந்த ஷெட்டை மூடிட்டு ஏதோ அவசர வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் ஃபோன் அடிச்சு பார்த்தேன், அவர் எடுக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜனத்தையோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னதும், பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு மலர் வந்து சொல்ல, அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறதும் அதுவுமா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மலரோட பர்த்டே அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க வந்து நைட் ட்ரைவ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 2 எக்ஸ்ட்ரீம். ஒய்ஃபுக்கு எது சந்தோஷமோ அதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஹஸ்பண்ட், ஒய்ஃபுக்கு எதுக்கு சந்தோஷம்னா என்னோட சந்தோஷம் எதுவோ அதுதான் அவளோட சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற இன்னொரு ஹஸ்பண்ட். இந்த 2 கான்ட்ரவர்சிக்கு நடுவில் தான் இந்த கதை வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு இடையில் ரொம்ப அழகான ஒரு கேரக்டரில் மதி, அவங்க வந்து பெண்ணுக்கான ஒரு சுதந்திரம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மதி. எவ்வளோ அழகான ஒரு கதையை கொண்டு போயிட்டுருக்காங்களே, டைட்டிலும் சூப்பராகவே வச்சுருக்காங்க. அழகே அழகுன்னு சொல்லிட்டு டைட்டிலுக்கு ஏற்ற ஸ்டோரி தான் சூப்பராக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சீரியல் அரங்கம் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அரங்கை நிறைந்த அரங்காக மாற்றுங்க. தேங்க்யூ.